ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியோடு வந்திருக்கேன். ஸோ இது குழந்தைங்களுக்கு வந்து நம்ம நார்மலாக பருப்பு, வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி எது நம்ம செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ டைரெக்டாக நம்ம பருப்பு, வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் நம்ம வேக வச்சு அப்படியே கொடுக்கறத விட இந்த மாதிரி ஸ்நாக்ஸாக நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிட்டுடுவாங்க. ஸோ அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 கைப்பிடி அளவுக்கு ஊற வச்ச பச்சை பயிறு சேர்த்துக்கோங்க. இதை வந்து ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சதுக்கப்புறம் இதில் ஒரு 3 உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சுட்டு தோல் உரித்து கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் இதை வந்து அரைச்சிக்கோங்க. நல்ல ஒரு பேஸ்ட் போல் அரைச்சிடும். இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இதில் நீங்கள் வேணும்னா வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நல்லா பாயில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸை நல்லா சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து மிக்சிங் பவுலில் இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. தேவைப்படுறவங்க நீங்கள் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி 2ம் சேர்த்துக்கலாம். நான் வந்து எனக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்க்கலை. சீரகம் சேர்த்துட்டு இதில் வந்து சின்ன சின்ன பால்ஸை வந்து எண்ணெய் சூடு பண்ணி அதில் வந்து நீங்கள் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. மாவு வந்து கையில் எடுக்கும்பொழுது தண்ணி நல்லா கை வாஷ் பண்ணிவிட்டு கை ஈரமாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்திங்கன்னா கையில் ஒட்டாது. எண்ணெயில் போட்டு 2 பக்கமும் திருப்பி விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இப்போ வந்து குழந்தைங்களுக்கு லீவ் விட்டாச்சு. டெய்லி ஒரு ஸ்நாக்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிட்டுடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.